अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். எம்பெருமானுடைய பாதுகையினுடைய பெருமையை பல்வேறு விதங்களிலே இந்த ஸ்தோத்திரத்திலே அவர் எடுத்து காட்டுகிறார். அதிலே ஸ்ருங்கார பத்ததி என்கிற ஒரு பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். அதாவது எம்பெருமான் அந்தப்புறத்திலே சயனித்திருக்கிற பொழுது அவன் இருக்கிற நிலை, அதிலே பாதுகையினுடைய வைபவம் என்பதாக பல விஷயங்கள் இந்த பத்ததியிலே தெரிவிக்கப்படுகின்றன. ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய 257வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் தன்னுடைய திருவடி பக்கத்திலேயே பாதுகையை வைத்திருக்கிறான். விடியற்காலையில் எழுந்திருக்கிற பொழுதே, அதாவது அந்த படுக்கையிலிருந்து அவன் எழுந்திருக்கிற பொழுதே அவனுடைய முதல் கட்டாட்சம் பாதுகையான உன்னிடத்திலே அன்றோ விழுகிறது. ஏன்னா அவனுடைய திருவடி பக்கத்தில் இருக்கிறபடினால எழுந்திருக்கச்சே முதல்ல பார்க்கறது அவனுடைய பாதுகையைத்தானா. அதைத்தான் இந்த பாசுரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே அந்த பாக்கியம் பாதுகையே உனக்கன்றோ இருக்கிறது என்பதாக அருளி செய்கிறார். சைதவதி ரஜன்யாம் பாதுகே ரங்கபந்தௌ சரணகமல பார்ஸ்வே சாதரம் வர்த்தசே த்வம் பணிபதிசயனீயாத் உத்திதஸ்ய பிரபாதே பிரதமநயன பாதம் பாவனம் பிராப்து காமா. சைதவதி ரஜன்யாம், ரஜன்யாம் சைதவதி என்கிறார். ராத்திரி வேளையிலே சயனித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பாதுகை எங்கே இருக்கிறது? ரங்கபந்தௌ சரணகமல பார்ஸ்வே சாதரம் வர்த்தசே. அந்த ரங்கநாதனுடைய சரணகமல பார்ஸ்வே, அந்த திருவடி தாமரைகள் இருக்கின்றனவே, அழகான தாமரை பூ போன்ற திருவடிகள், அந்த திருவடிகளுடைய பார்ஸ்வே அந்த பக்கத்திலே சாதரம் வர்த்தசேத்வம், மிகவும் ஈடுபாட்டோடு அங்கேயே இருந்து கொண்டு நீ எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன பாக்கியம் உனக்கு! எம்பெருமானுடைய திருவடி பார்ஸ்வத்திலேயே இருந்து கொண்டு அவனை சாதரம் வர்த்தசே இருக்கிறாய் என்கிறார். ஆனா எம்பெருமான் எழுந்திருக்கிறான் எப்பொழுது? பிரபாத்தே, விடியற்காலையிலே எழுந்திருக்கிறான். அப்ப எழுந்திருக்கிற பொழுது பணிபதி சயனீதாத் உத்திதஸ்ய பிரபாத்தே, பிரபாத்தே பணிபதி சயனீயாத் உத்திதஸ்ய, விடியற்காலையிலே அப்படி எழுமா எம்பெருமான் திருப்பள்ளி உணர்ந்த பொழுது அந்த ஆதிசேஷனாகிற படுக்கையிலிருந்து எழுந்திருப்பான் அல்லவா? எழுந்திருக்கிற பொழுது என்ன ஆகிறது என்னால் பிரதமநயன பாதம் பாதம் பாவனம் பிராப்து காமா. பிரதம நயன பாதம் என்கிறார். அதாவது முதலிலே விழுகிற கட்டாட்சம் அது. அது மிகவும் விசேஷம். எம்பெருமான் திருக்கண் மலர்ந்து விழுகிற பொழுது முதலிலே கட்டாட்சிக்கிற கட்டாட்சம் இருக்கிறதே, அது ரொம்ப விசேஷமானது. பிரதமநயன பாதம். அதைத்தானே ஆண்டாளும் பிரார்த்தித்தாள். என்ன சொன்னால்? திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனை ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். அது என்ன பண்ணும்? எங்களுக்கு எங்கள் மேல் சாபம் இழிந்திடும் அப்படின்னு. அதைத்தான் இந்த இடத்துல பாவனம் என்கிற சொல்லாலே
ஆச்சாரியர் காட்டுகிறார். பிரதமநயன பாதம் பாவனம், அது பாவனமான பிரதமநயன பாதம், மிகவும் புனிதமாயிருப்பதாய், நம்முடைய பாபங்களையெல்லாம் ஒழிக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரதம கட்டாட்சம் அது. அதனால தான் திவிதேசங்களிலே போய் விஸ்வரூப காலத்திலே எம்பெருமானை சேவிப்பது என்று பல பேர் அதை முக்கியமான ஒரு காரியமாக வைத்துக்கொண்டு அந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெருமாளுக்கு விஸ்வரூபம் ஆறும்பொழுது முதல்ல திறக்கிற பொழுதே சேவிக்கணும், அது ஒரு விசேஷம்தான். அது அப்படிப்பட்ட அந்த பாவனம் பிராப்துகாமா, அதை அடைய வேணும் என்பதற்காக போலும் நீ என்ன பண்ணுகிறாய், சரண கமல பார்ஸ்வே சாதரம் வர்த்தயசே என்று எம்பெருமானுடைய திருவடி பக்கத்திலேயே நீ எழுந்தருளி இருக்கிறாய். உண்மையிலே பாதுகை திருவடியில இருந்தா முதல்ல அங்கதான் கட்டாட்சம் விழும். மகாபாரதத்திலே கூட ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. கண்ணபிரான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனிடத்துல படைத்துணை வேண்டி முதலிலே துரியோதனன் வருகிறான். வருகிற பொழுது என்ன ஆயிற்று, எம்பெருமானுடைய திருவடி பார்ச்சத்திலே 2 ஆசனங்கள் அப்படி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். கண்ணனுடைய கால் மாட்டில் போய் நாம் உட்கார்றதாவது என்று என்ன பண்ணினான் அந்த துரியோதனன், அந்த ஆசனத்தை இழுத்து தலை பக்கம் போட்டுக்கொண்டான் போலும். அதனால பெருமாளுடைய கண்ணபிரானுடைய தலைப்பக்கம்தான் அவன் அமர்ந்தான். ஆனால் அர்ஜுனன் வந்தான், அவன் திருவடி பக்கத்திலேயே அமர்ந்தான். இதெல்லாம் கண்ணன் யோக நிதிரையில இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் அறிந்து அதாவது பார்க்காதது போல இருக்கிறான், ஆனால் பார்த்திருக்கிறான். எல்லாம் ஆன பிற்பாடு திடீர்னு எழுந்திருக்கிறான். எழுந்த உடனே முதலிலே யார் கண்ணிலே படுவார்கள், தலைக்கு அப்புறம் இருக்கிறவர்கள் கண்ணில் படமாட்டார்கள், காலடியில் இருக்கிறவர் தான் கண்ணில் படுவார். அர்ஜுனா நீ எப்பொழுது வந்தாய் என்று அவனை பார்த்து முதலிலே கேட்டான். உடனே நானும் வந்திருக்கிறேன் என்றான் துரியோதனன். ஆனால் நான் அர்ஜுனனைத்தானே முதலிலே பார்த்தேன் என்கிறான் கண்ணன் என்று இப்படி அந்த நிகழ்ச்சி போகிறது. ஏன்னா திருவடி பார்ஸ்வத்தில் இருந்தால் முதல் கட்டாட்சம் என்கிறதுக்கு இந்த சரித்திரத்தை எடுத்து சொன்னேன். அப்படி பிரதமநயன பாதம் பிராப்து காமா, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய முதல் திருக்கண் நோக்கத்தை விடியற் காலையிலே பெற வேண்டும் என்பதற்காகவோ நீ சாதரம் சரணகமல பார்ஸ்வே வர்த்தசேத்வம், மிகவும் ஈடுபாட்டோடு நீ திருவடி பார்ஸ்வத்திலே இருக்கிறாய் என்கிறதாக இந்த ஸ்லோகத்திலே அப்படி பாதுகையினுடைய ஒரு பெருமையை தெரிவித்தார். அடுத்தபடியாக 258வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமான் திருமார்பிலே அணிந்திருக்கிற வைஜெயந்தி வனமாலை, அதை காட்டிலும் பாதுகைக்கு சிறப்பு அதிகம் என்று தெரிவிக்கிறார். சரணகமல சங்காத் ரங்கநாதஸ்ய நித்யம் நிகம பரிமளம் த்வம் பாதுகே நிர்வமந்தி நியதமதிசயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயமசி வதந்தீம் மாலிகாம் வைஜயந்தீம். எம்பெருமானுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறது பாதுகை. ஆனா எம்பெருமானுடைய திருமார்பிலே மாலை இருக்கு. ஹிருதயம் அதிவசந்தீம் மாலிகாம் வைஜயந்தீம், அவனுடைய திருமார்பிலே பிராட்டியோடு சம்பந்தமுடையதாக வைஜெயந்தி வனமாலை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை விட அந்த வைஜெயந்தி வனமாலையை விட எது சிறந்ததுன்னு கேட்டா இந்த பாதுகை உயர்ந்தது. என்ன காரணம், சரணகமல சங்காத்து, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு பாக்கியம் அது யாருக்கு இருக்கிறது, ரங்கநாதஸ்ய நித்யம், அதாவது நித்தியம் ரங்கநாதஸ்ய சரணகமல சங்காத், எப்பொழுதும் அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளிலே சேர்ந்தே இருக்கிற காரணத்தினாலே இந்த பாதுகைக்கு என்ன பெருமை, நிகம பரிமளம் துவம் பாதுகே நிர்மவந்தி. நிகம பரிமளம் என்னால் வேதத்தினுடைய வாசனை அப்படியே பாதுகையிலே வீசுகிறதாம். என்ன காரணம், எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் வேதம் பேசுகிறது, அந்த திருவடியோடு பாதுகை எப்பொழுதும் சம்பந்தித்திருக்கிறது. அதனால என்ன ஆயிடுதுன்னா எப்பொழுதும் அந்த வேதத்தினுடைய மனமானது இந்த பாதுகையிலே வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். இப்படி நியதமதிசயானா வர்த்தசே சாவரோதம், இப்படி அவள் இருக்கிறபடியினாலே அவள் எப்படி இருக்கான்னா அதிசயானா, அதிசயத்தவளாக இருக்கிறாய் என்கிறார். அதாவது வைஜெயந்தி மாலையை காட்டிலும் அதிகமான பெருமையை உடையவளாய் நீ இருக்கிறாய். ஏன்னா வைஜெயந்தி மாலைக்கு திருவடி சம்பந்தம் இல்லையே, பாதுகைக்குத்தானே அதுவும் நித்தியபடி எப்பொழுதும் திருவடியோடு கூடியிருக்கிற பெருமை அந்த பாதுகைக்குத்தானே இருக்கிறது. ஆயினாலே அது வைஜெயந்தி வனமாலையை விட
பாதுகைக்கு பெருமை அதிகம் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே காட்டினார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 259வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகைக்கு எம்பெருமானுடைய திருவடிகள் லீலா கமலம் போலே, அதாவது சன்னிதிகளிலே சென்றால் உபயநாச்சிமார்கள் நாம் பார்க்கிறோம், 2 பேரும் கையில புஷ்பங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள், ஸ்ரீதேவி பூதேவிகள் எல்லாம். அது லீலா கமலம் என்று சொல்லுவதுண்டு. லீலா கமலம் என்னால் ஒரு விளையாட்டிற்காக எப்பொழுதும் கையிலே தாமரைப்பூ அவர்கள் கையிலே இருக்கும். இப்ப இந்த பாதுகா தேவிக்கு லீலா கமலம் எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய சரணார விந்தம், அதுவும் தாமரை தானே, திருவடி தாமரை, அதுதான் இவர்களுக்கு லீலா கமலம் என்று அந்த விஷயத்தை சொல்லுகிறார். உபனிஷதபலாபிஹி நித்யமுத்தம் சனீயம் கிமபி ஜலதி கன்யா ஹஸ்தசம்வாகனார்ஹம் தவது சரணரக்ஷே தேவி லீலாரவிந்தம் சரண சரசிஜம் தச்சாரு சாணூரஹந்துஹு. உபனிஷத் அபலா என்று சொன்னால் வேதங்களாகிற பெண்கள் என்று சொல்றார். உபனிஷத் அபலா, உபனிஷத்துக்களாகிற பெண்கள். அந்த பெண்களுடைய உத்தம் சனீயம் நித்தியம், தலைக்கு எப்பொழுதும் அலங்காரமாயிருப்பது எதுன்னா எம்பெருமானுடைய திருவடிகள். எம்பெருமானுடைய திருவடிகள் மட்டுமில்லை, இந்த பாதுகையும் கூட என்று சொல்லலாம். அதுக்கு மேல அந்த திருவடிக்கு இன்னும் என்ன பெருமை அப்படின்னா, ஜலதி கன்யா ஹஸ்த சம்வாகனார்கம். ஜலதி கன்யா என்னால் திருப்பார்கடலிலே அவதரித்தவளான பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, அவருடைய ஹஸ்த சம்வாகனம் என்று, அதாவது வடிவனை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி என்று ஆழ்வார் அருளி செய்தாரே, எப்பொழுதும் அவள் தன்னுடைய திருக்கைகளாலே வருடி கொண்டிருக்கிறாள். அதற்கு தகுதியாயிருக்கக்கூடிய திருவடி. அந்த திருவடி எப்படி இருக்கிறதுனா, தவது சரணரக்ஷே தேவி லீலாரவிந்தம். சரணரக்ஷே தேவி எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகா தேவியே, உனக்கு அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டகா, சாணூரஹந்துஹு சாரு சரண சரசிஜம். அந்த சாணூரன் என்கிறவனை அழித்தவனான, மல்லனை அழித்தவனான அவனுடைய சரண சரசிஜம், அந்த திருவடி தாமரைகளானவை உனக்கு எப்படி இருக்கு? தவது லீலாரவிந்தம், உனக்கு லீலாரவிந்தம் விளையாட்டுக்கு வைத்துக் கொண்டிருக்கிற தாமரை போல, எப்படி பிராட்டிமார்கள் தங்கள் கையிலே விளையாட்டுக்காக தாமரை வைத்துக் கொண்டிருப்பார்களோ அதுபோல பாதுகா தேவியான உனக்கு விளையாட்டு தாமரையாயிருப்பது எம்பெருமானுடைய திருவடிகளே அன்றோ என்று அந்த திரு பாதுகையை கொண்டாடினார். அடுத்தபடியாக 260வது ஸ்லோகம். இதுல என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் அந்த புறத்திற்கெல்லாம் போகிற பொழுது ஒவ்வொரு நாள் ஒரு தேவியினுடைய அந்த புறத்திற்குத்தான் செல்லுவான். ஆனால் பாதுகையே உன்னோடு எப்பொழுதும் கூடியிருக்கிறான், உன்னை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அகிலாந்த புரவாரேஷு அநேகவாரம் பதாவனி ஸ்வைரம் அனுபவதி ரங்கநாதோ விகார விக்ராந்தி சகச்சரீம் பவதீம். அகில அந்தப்புற வாரேஷு, அந்தப்புறத்துக்கும் வாரம் ஒரு முறை வைத்திருக்கிறான். இன்றைய தினம் இந்த அந்தப்புறம், இன்றைய தினம் இந்த அந்தப்புறம் என்று ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் முறையிட்டு தன்னை அளிக்கிறானாம் பகவான் பிராட்டிமார்களுக்கு. அநேகவாரம் இப்படி பல நாள் ஒவ்வொரு இடத்துலையும் செல்லுகிறான். ஆனால் ரங்கநாதா விகார கிராந்தி சகச்சரீம் பவதீம் அனுபவதி ஸ்வைரம். ஆனால் அந்த ரங்கநாதன் உன்னை எப்பொழுதும் அனுபவிக்கிறான், தினந்தோறும். அதாவது மற்ற பிராட்டிமார்களுக்கு கூட முறை வைத்து ஒவ்வொரு நாள் தான் அவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறான். ஆனால் பாதுகா தேவியே உனக்கோ அவன் எப்படி இருக்கிறான்னா தன்னுடைய இஷ்டப்படி உன்னை தினந்தோறும் அனுபவிக்கிறான் என்றால் உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டது என்று இப்படியாக மற்ற பிராட்டிமார்களை காட்டிலும் அந்த பாதுகா தேவிக்கு பெருமை உண்டு என்று இப்படி அர்த்தத்தை தெரிவித்தார். இந்த ஸ்லோகத்தோடு, அதாவது இந்த 260வது ஸ்லோகத்தோடு அந்த சிருங்கார பத்ததி என்கிற பத்ததி நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக இன்னொரு புதிய பத்ததி அது தொடங்க பெறுகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.